ஹாய் மக்களே! ஸ்காட்லாந்து நாட்டில இருக்கிற லேக் கிரீனன் கடற்கரை ஓரத்தில ரொம்பவே மர்மமான ஒரு கோட்டை இருக்கு. அதுதான் டன்ருன் கோட்டை. 13ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட இந்த கோட்டைக்கு பின்னாடி ரத்தமும் சதையுமான ஒரு பெரிய வரலாறே இருக்கு. முதல்ல இதை கட்டுனது மெக்டுல் வம்சத்தினர். ஆனா காலப்போக்குல இது கேம்பல் வம்சத்தோட கைக்கு மாறிச்சு. பல போர்களை பார்த்த இந்த கோட்டை பல வெற்றிகளுக்கும் தோல்விகளுக்கும் சாட்சியா நின்னுட்டு இருக்கு. ஆனா இந்த கோட்டையை பத்தி சொல்லும்போது அங்க நடக்கிற ஒரு மர்மமான கதையை சொல்லாம இருக்க முடியாது. 17ஆம் நூற்றாண்டுல அலஸ்டெய்ர் மெக்லான்ங்கிற தளபதி இந்த கோட்டையை தாக்க வர்றாரு. நிலைமையை உளவு பார்க்க தன்னோட ஒரு ஆளை உள்ள அனுப்புறாரு. அவர் ஒரு அருமையான குரல் வாசிப்பவர், பைப்பர். ஆனா அந்த ஒற்றன் கேம்பல் வீரர்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. தன்னோட எஜமானர் உள்ள வந்தா ஆபத்துன்னு தெரிஞ்ச அந்த ஒற்றன் கோட்டை மேல நின்று குரல் வாசிக்க ஆரம்பிச்சாரு. அந்த இசை மூலமா உள்ள வராதீங்க, இது ஒரு சதி வலைன்னு எச்சரிக்கை கொடுத்தாரு. சிக்னல் கிடைச்ச மெக்கல்லா தப்பிச்சிட்டாரு. ஆனா கோபமான கேம்பல் வீரர்கள் அந்த ஒற்றனோட 2 கைகளையும் வெட்டி எரிஞ்சு அவரை கொன்னுட்டாங்க. இன்னைக்கும் இந்த கோட்டையில கைகள் இல்லாத அந்த ஆவி உலாவுறதா, சில நேரங்கள்ல அங்க மர்மமான குரல் இசை கேட்கிறதாகவும் சொல்லப்படுது. 1792 இருந்து இன்னைக்கு வரைக்கும் மால்கம் குடும்பத்தினர் இந்த கோட்டையில வாழ்ந்துட்டு வராங்க. ஸ்காட்லாந்துல இப்ப வரைக்கும் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிற பழமையான கோட்டைகள்ல இதுவும் ஒண்ணு. அழகான கடல் காட்சியும் பயமுறுத்துற வரலாறும் கொண்ட இந்த டன்ருன் கோட்டை நிஜமாகவே ஒரு ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கு. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.